முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் அவதரிப்பை தத்ரூபமாக காட்சிப்படுத்தும் வகையில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் என்னென்ன அம்சங்கள் இருக்கும், அதற்கு கிறிஸ்தவர்கள் அளிக்கும் முக்கியத்துவம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் தினத்தின் போது குடிலமைத்து கொண்டாடும் வழக்கம் 12ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றியது. இயேசுவின் பிறப்பை மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் செல்லும் விதமாக புனித அசிசியார் என்பவரே முதலாக குடில் அமைத்ததாக ஆவணங்கள் கூறுகின்றன. கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளில் உள்ள சான்றுகளின் அடிப்படையில் புனித அசிசியார் உருவாக்கிய மாதிரியையே உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் தற்போது வரை பின்பற்றுகின்றனர். ஏன்னா இடர்களுக்கு தான் அந்த மீட்பின் செய்தி முதல் அறிவிக்கப்படுகிறது. வானத்தூதர் அவர் சேர்ந்து தோன்றி இது மாதிரி மீட்பர் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு நற்செய்தி சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது அவங்களும் ஒரு பிரதிபலிக்கிறதுக்காக இந்த சுரூபங்களை அங்கே இடையர்களுடைய சுரூபங்களை அங்கே வைக்கிறோம் நம்ம. அதே மாதிரி அவருடைய ஆடுகள் இல்லை, அது ஒரு சூழலை உருவாக்குவதற்காக அந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஆடுகள் இருக்கும். கிறிஸ்துமஸ் குடில்களில் கட்டாயம் 3 ஞானியர்களின் சிலைகள் இடம்பெற்றிருக்கும். இயேசு பிறப்பை வானில் தோன்றிய விண்மீன் மூலம் தெரிந்து கொண்ட 3 ஞானியர்கள் நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டு குழந்தை இயேசுவை பார்த்து பரிசுகள் கொடுத்ததை சித்தரிக்கும் வகையில் இந்த சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குடில் அதனுடைய நோக்கம் எல்லா உயிரினங்களையும் உள்ளடக்கிய ஒரு குடிலாக இருக்கிறது. ஒரு வீடுனா மனிதர்கள் வாழ்வாங்க, ஒரு காடுனா மிருகங்கள் இருக்கும். ஆனால் அந்த குடிலில் மிருகங்கள்லேருந்து மனிதர்கள்லேருந்து அனைத்து ஜீவராசிகளும் உள்ளடக்கியது தான், அவர்கள் மத்தியில் பிறப்பது தான் இயேசு கிறிஸ்து. ஸோ அதுதான் அந்த குடிலுடைய பெரிய சிறப்பம்சம். குடில்கள் எவ்வளவு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டாலும் அவற்றில் வைக்கோலும் மாட்டுத் தொழுவமும் ஆடு மாடுகள் இல்லாமல் அமைக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் எளிமையாக பிறந்தார் என்ற வரலாற்று உண்மையை கூறவே இவ்வாறு குடில்கள் அமைக்கப்படுவதாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். ஆரம்ப காலகட்டங்களில் தேவாலயங்களில் மட்டுமே அமைக்கப்பட்டு வந்த குடில்கள் கால மாற்றத்திற்கு ஏற்ப அனைவரது வீடுகளிலும் அமைய தொடங்கின. குடில்களை அழகாகவும் எளிமையாகவும் அமைக்கும் பணியை 1 மாதத்திற்கு முன்பிருந்தே தொடங்கும் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறப்பு தங்களுக்கு எளிமையையும் சமத்துவத்தையும் உணர்த்துவதாக கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் கவியரசன்.